நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய சில செயல்பாடுகள் இருக்கிறது. அந்த செயல்பாடுகளை வரிசைப்படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களின் மூலியமாக ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் சொல்லி அதிலிருந்து தவிர்ந்து வாழ்ந்து கொள்ளுங்கள் என்பதாக இந்த ஹதீஸில் நமக்கு வலியுறுத்தி சொல்லித் தருகின்றார்கள். ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் முகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸு புகாரி ஷரீஃபில் 2408வது செய்தியாக பதிவாகி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹர்ரம அலைக்கும், அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உங்களிடத்தில் ஹராமாக ஆக்கிவிட்டான், ஹராமாக்கிவிட்டான், தடுத்து விட்டான். ஹராம் என்பது தடுக்குதல். அல்லாஹ் உங்களிடத்திலிருந்து தடுத்துட்டான் அப்படிங்கிற பொருள். அதன் பக்கம் நீங்கள் செல்லவே கூடாது, அதன் பக்கம் நீங்கள் கனவுல கூட நினைச்சு பார்த்து போயிடவே கூடாது. அல்லாஹ் தடுத்துட்டான். முதலாவது ஒன்று உக்கூக்கல் உம்மஹாத், உங்களுடைய தாய்மார்களுக்கு வேதனை கொடுப்பதை, நோவினை கொடுப்பதை அல்லாஹ் தடுத்து வைத்திருக்கின்றான் என்று சொன்னார்கள். இரண்டாவதாக வஅதல் பனாத், குழந்தைகளை உயிரோடு கொள்ளுவதை அல்லாஹ் உங்களிடத்திலே தடுத்திருக்கின்றான் என்று சொன்னார்கள். மூன்றாவது வமனஅ வஹாத்தின், பிறருக்குள்ள உரிமையை கொடுக்காமல் தடுத்து வைப்பதையும் அல்லாஹ் தடுத்திருக்கின்றான். பிறருக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகள், அவர்களுக்கு சேர வேண்டிய செல்வங்கள், அவர்களுக்கு சேர வேண்டிய சொத்து பத்துக்கள், இப்படி வரிசையாக நம்ம பட்டியல் போடலாம். பிறருக்கு கொடுக்க வேண்டிய அத்துணை உரிமைகளையும் கொடுக்காமல் தன் பக்கம் தன் கைவசம் அப்படியே தடுத்து வைத்திருப்பது, இந்த தடுத்து வைத்திருப்பதை அல்லாஹ் தடுத்திருக்கின்றான். வஹாத், மேலும் எல்லாவற்றையும் தனக்குள்ளே வைத்து கொண்டு பிறருடைய சொத்துக்களையும் செல்வங்களையும் உரிமைகளையும் அபகரித்து நீ எடுத்துக்கொள்வதையும் அல்லாஹ் தடுத்திருக்கின்றான். ரெண்டுமே கூடாது. நீ எடுப்பதும் கூடாது, ஓகேவா, பிறருக்கு கொடுப்பதை தடுத்து வைத்திருப்பதும் கூடாது. நாலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வ கரிஹலக்கும் கீல வகால, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கேள்விப்படாத விஷயங்களை கேட்டதாக சொல்லுவதையும், அதே போன்று வதந்திகளை பரப்புவதையும் அல்லாஹ் வெறுக்கின்றான். கேள்விப்படாத ஒரு விஷயம் அது வருகிறது, அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதை போன்று நேரடியாக பார்த்ததை போன்று சொல்றது, அதுவும் கூடாது. ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்தை புதுசா உருவாக்கி சொல்றது, அதுவும் கூடாது. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஞ்சாவதாக வகஸரத்து சுவால், தேவையற்ற அதிகமான கேள்விகளை கேட்பதையும் அல்லாஹ் வெறுக்கிறான், தடுத்து வைத்திருக்கின்றான். ஆறாவதாக சொன்னாங்க வைதாஅத்தல் மால், செல்வங்களை தேவையில்லாமல் அளிப்பது, தேவையில்லாமல் செலவு செய்வதையும் அல்லாஹ் தடுத்திருக்கின்றான் என்ற ஒரு 6 செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, இவைகளிடமிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளுங்கள், இதன் பக்கம் நீங்கள் சென்று விடாதீர்கள் என்று சொன்னார்கள். கண்ணியமான பெருமக்களே, முதலாவது செய்தி இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தரக்கூடியது உக்கூக்கல் உம்மஹாத், தாய்மார்களுக்கு மாறு செய்வது, அவர்களுக்கு நோவினை கொடுப்பது. பெரிய பாவங்கள் என்பதாக சில பட்டியல்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தர்றாங்க. அந்த பெரிய பாவத்தினுடைய பட்டியலில் இந்த பெற்றோர்கள் நம்மளுடைய தாய்மார்களுக்கு கொடுக்கக்கூடிய வேதனைகள், அவர்களுக்கு செய்யக்கூடிய மாறுபாடுகள், அவர்களை நோவினைப்படுத்துதல் என்பதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தர்றாங்க. அல்லாஹ் திருமறையிலே சொல்லும் பொழுது வபில் வாலிதைன் இஹ்சானா,
உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரியாக நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். பெற்றோர்களுக்கு உபகாரியாக நீங்கள் இருங்கள். உலகத்தில் தன்னுடைய பிள்ளைகள் கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் தாயும் தந்தையும் மட்டும்தான். நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. எவ்வளவு நமக்கு துரோகம் செய்தாலும் சரி, எவ்வளவு நம்மளை நிந்தித்தாலும் சரி, அவன் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய ஒரே ஜீவன் பெற்றோர்கள் மட்டும்தான். சகோதர சகோதரிகள் கூட அப்படி நினைக்க மாட்டாங்க. ஆனால் தன்னை ஈன்றெடுத்த பெற்றோர்கள்கிட்ட எப்பொழுதுமே ஒரு கெட்ட குணங்கள் இருக்காது என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட தாயினுடைய உரிமைகளை மிகச் சரியாக செய்வது, கண்ணியப்படுத்துவது, எதிர்த்து பேசாமல் இருப்பது, அவர்களுக்குண்டான உரிமைகளை சரியாக கொடுப்பது, எல்லா விஷயங்களிலேயும் அவரிடத்தில் ஆலோசனை செய்வது, இப்படி பல்வேறு ஒழுக்கங்களை பேணும்படி திருமறை நமக்கு சொல்லித் தருகிறது. இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் சொன்ன செய்தி வஅதல் பனாத், பெண் குழந்தைகளை உயிரோடு புதைக்கக்கூடிய அந்த மகத்தான அந்த பிரம்மாண்டமான அந்த பாவம், அந்த பாவத்தை ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய சஹாபாக்களுடைய அந்த ஆரம்ப காலம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பின்னால், நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால் செய்த மிக பிரம்மாண்டமான ஒரு பாவம் என்பது பெண் குழந்தையை உயிரோடு போய் புதைச்சிருவாங்க. அந்த சம்பவங்களை எல்லாம் நாம் படிக்கின்ற பொழுது அதை நம்மளால் படிக்கவே முடியாது, அவ்வளவு கொடூரமாக இருக்கும். இவ்வளவு பெரிய கொடூர மனம் படைத்த மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கின்றார்களா என்று கேட்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித புனிதர்களாக மாற்றினார்கள். எல்லா நபித்தோழர்களையும் மனித புனிதர்களாக மாற்றி பெண் குழந்தையினுடைய பெண்களுடைய மகத்துவத்தை கண்ணுக்குள் வைத்து பாதுகாக்கும்படியான விஷயங்களை செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பெண்களுக்கு அவ்வளவு மரியாதையை அல்லாஹ் குர்ஆனிலே தந்திருக்கின்றான். சூரத்துல் புரூஜில் அல்லாஹ் 2 ஆயத்து, அதில் வஇதல் மௌஊதத்து சுஇலத், பெண் குழந்தையை உயிரோடு புதைத்தது சம்பந்தமாக நாளை மறுமையிலே கேட்கப்படும் என்ற ஒரு ஆயத்து. பி ஐயி தம்பின் குத்திலத், எதற்காக வேண்டி அந்த குழந்தையை உயிரோடு புதைத்தா என்பது 2வது கேள்வி. இந்த 2 கேள்விக்கும் பதில் சொல்லாமல் நீங்கள் உங்களுடைய பாத அணிகளை எடுத்து வைக்க முடியாது என்பதை குர்ஆன் நமக்கு அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது. அப்போ பெண் குழந்தையை வெறுப்பது, ஆண் குழந்தைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பது, பெண்களை இழிவாக நினைப்பது, இவைகள் எதுவுமே நம்முடைய வாழ்விலே இருந்துவிடக்கூடாது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று மாசமாக இருக்கக்கூடிய, கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய அந்த பெண்கள் அவர்களுடைய அந்த கருவிலே இருக்கக்கூடியதை முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதை கலைப்பதும் இந்த லிஸ்டுக்குள்ளே வந்துடும். இப்போ இதெல்லாம் பெருங்கொண்ட பாவம், அல்லாஹ் இதற்கு பெரிய தண்டனையை கொடுப்பான் என்பதை நம்ம பார்க்க முடியுது. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வமனா வஹாத்தின், கொடுக்க வேண்டியதை கொடுக்காமலும் பிறரிடத்திலிருந்தும் அபகரித்து வாங்கிக் கொள்வதும் என்பது மிகப்பெரிய ஒரு பாவம். இதில் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறீங்க. தன் கடமைகளை செய்யாமல் இருப்பது, அல்லாஹ் நமக்கு வழங்கிய கடமைகளை மிகச் சரியாக செய்யாமல் இருப்பது, பிறருடைய சேர வேண்டிய உரிமைகளை கொடுக்காமல் இருப்பது, அபகரிப்பது, மேலும் தனக்காக மட்டுமே அபகரித்து சேர்த்து கொள்வது, இவைகளிலிருந்தும் ஒரு முஸ்லீம் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது 3வது செய்தி. 4வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்லுவாங்க, வகீல கால, வீண் பேச்சுக்கள் வதந்திகளை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இணையதளத்தில் ஒரு செய்தி வருது அப்படின்னா அந்த செய்தியை உறுதிப்படுத்தாமல் நீங்கள் அதை ஷேர் பண்ணாதீங்க, உறுதிப்படுத்தாமல் அதுக்கு கமெண்ட் கொடுக்காதீங்க, உறுதிப்படுத்தாமல் அதை லைக் பண்ணாதீங்க, உறுதிப்படுத்தாமல் எந்த ஒரு செய்தியையும் யாரிடத்துலையும் சொல்லாதீங்க. ஒரு விஷயத்தை புதுசாக உருவாக்கி அதை மக்களிடத்தில் நீங்கள் சொல்லாதீங்க. புறம் பேசுதல், கோல் சொல்லுதல், வதந்திகளை பரப்புவது, சமூக பிரச்சனைகளை உருவாக்குவது, இது அனைத்துமே இதற்குள்ளே வரும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வதாக சொன்னாங்க. 5வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது கஸரத்து சுவால், தேவையில்லாத கேள்விகளை கேட்டு நமக்குள்ளே குழப்பங்களை உருவாக்குவது. தேவையற்ற கேள்விகள், விவாதத்திற்குண்டான கேள்விகள், பொதுவாகவே நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை சார்ந்து ஒருத்தர் நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார் அப்படின்னா நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்திலே பிடிவாதமாக நிற்கிறது. முதல்ல அவரை பேச விடணும். அவர்கிட்ட செய்தி உண்மையா பொய்யா, சரியாக சொல்கிறாரா, அல்லது நம்ம தான் தவறான புரிதலில் இருக்கோமா, அல்லது அவர் தவறான புரிதலில் இருக்காரா அப்படிங்கிறத இஸ்லாம் சொல்லுது. முதல்ல அவன்கிட்ட இருந்து கேளுங்குது.
எந்த விஷயமாக இருந்தாலும் அமைதியாக மௌனமாக கேட்கணும். ரெண்டு பிரிவையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணுமே, தீர்ப்பு வழங்கணும். அது மட்டும் இல்லாமல் அவரை பேச விடாமல் வரிசையாக தொடர்படியான கேள்விகளை கேட்டு கேட்டு அவரை விவாதத்திற்கு சிரமத்திற்கு உள்ளாக்கப்படுவதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மார்க்கத்தில் சம்பந்தமான கேள்விகள், இவைகளை கேட்டு மார்க்கம் சம்பந்தப்பட்ட குழப்பங்களை உருவாக்குவது இது முற்றிலும் தவறானது என்கின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஆறாவதாக கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது இதாஅத்துல் மால், தன்னுடைய செல்வத்தை வீணடித்தல். தன்னுடைய செல்வத்தை ஆடம்பரமான பொருட்களை வாங்குவதன் மூலியமாக தேவையில்லாத பொருட்கள் மீது பணத்தை செலவழித்தல், இதெல்லாம் வீணடிப்பது. அல்லாஹ் சொல்றான், இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், யார் ஒருவர் இஸ்ராஃப் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய செல்வத்தை வீணடிக்கிறாரோ, இஸ்ராஃப் செய்கிறாரோ, அவர் யார் என்றால் இஹ்வான ஷயாத்தீன், ஷைத்தானுடைய நண்பர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லித் தருகின்றான். ஷைத்தானுக்கு நண்பர்கள் யார் என்றால் தன்னுடைய செல்வத்தை தேவையில்லாமல் வீணான காரியங்களிலே செலவழிப்பது, பயனில்லாமல் செலவு செய்வது, ஆடம்பரத்தில் வீணாக்குவது மற்றும் ஹராமான வழிகளிலேயும் செலவு செய்வது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, பொதுவாக நீங்கள் இந்த 6 விஷயங்கள், தாயை மதிக்க வேண்டும், பெண் குழந்தைகளை அல்லாஹ்வின் அருளாக பார்க்க வேண்டும், பிறருடைய உரிமைகளை நிறைவேற்ற வேண்டும், வதந்தி மற்றும் வீண் பேச்சுக்களை விட்டும் தவிர்த்து வாழ்ந்து கொள்ள வேண்டும், தேவையற்ற விவாதங்கள் நம்மிடத்தில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது, அதே போன்று அதிகமான கேள்விகள் கேட்பதை குறைத்து கொள்ள வேண்டும், பணத்தையும் செல்வத்தையும் அல்லாஹ்வினுடைய பாதையில் சரியான முறையிலே செலவு செய்ய வேண்டும். இவைகள் அனைத்தையும் நீங்கள் பேணுதலாக இருந்து கொள்ளுங்கள். இதை அல்லாஹ் உங்களிடத்தில் தடுத்து வைத்திருக்கின்றான், ஹராமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். மேலும் இந்த 6 விஷயங்களும் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, அல்லாஹ் வெறுக்கிறான் அப்படிங்கிறத அழகான முறையில் ஹதீஸினுடையாக நமக்கு சொல்லித்தர்றாங்க. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் அல்லாஹும் ரசூலும் தடுத்திருக்கின்றார்களோ அதையெல்லாம் முழுமையாக தவிர்ந்து வாழக்கூடிய நல்ல முஃமினீன்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக.